வெல்கம் டு டயல் ஜெயா டிவி. ஆலயம் ஆன்மா லயிக்கும் இடம், அதனாலதான் ஆலயம் அப்படின்னே பேர் வந்தது. ஆலயம் தொழுதல் சாலமும் நன்றுன்னு ஏன் சொன்னாங்க? அதுல என்ன பவர் இருக்கு? ஆலயத்தை பாதுகாத்தல், புதுப்பித்தல், நிர்மாணித்தல், இத பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆட்டுக்கு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அண்ட் கோயில்களை புனரமைப்பது, பாதுகாப்பது, புதுசா கட்டுறது, இதை பத்தி பேசுறதுக்காக மிஸ்டர் பிரகாஷ் பாபு, சீஃப் ஆர்கிடெக்ட், டிசைன் பிளஸ். அதனே சார் டிசைன் பிளஸ், இதனோட ஒர்க் என்ன, ஆக்டிவிட்டீஸ்ல என்ன சார்? ஸோ டிசைன் பிளஸ்ல கம்ப்ளீட் டிசைன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் இன்டீரியர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் பண்றோம். ஸோ அதான் டிசைன் பிளஸ் ஹப். ஓகே, அண்டர் ஒன் ரூஃப். ஸோ அதுக்கான டிசைன் பிளஸ் பேர் வச்சு. சார் நம்ம தமிழ்நாட்டோட சின்னமே பாத்தீங்கன்னா கோயில் கோபுரம் தான். ஸோ சம் ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அது பிரமிட் ஷேப்ல இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த பேஸ் என்ன சார்? என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோயில்கள்லாம் இருக்கு சார்? கோயில் அந்த நிறைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உலகத்துல கோயில்னாவே இந்தியா தான், இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தான். ஸோ கோயில் டிஃபரன்ஷியேட் பண்ணா நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஸோ வெஸ்டர்ன் இந்தியன் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ அதான் கோயில் ஸ்டைல், மேஜர் 3 ஸ்டைல்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து நார்த் இந்தியன்ஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கோயில் வந்து பேஸ் வந்து பிரமிடல் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ அது நார்த் இந்தியன் ஸ்டைல்ல வந்து கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். ஸோ பிரமிட் காஸ்மிக் எனர்ஜியை வந்து கன்சர்வ் பண்ணி பிளஸ் வந்து மக்கள் கொடுக்குது. சோ அதான் பிரமிட் ஷேப்ல நம்ம இது பண்றோம். சார் பேஸ் வந்து பெருசாகும் போக போக குறுகலா, அதான் பிரமிடல் ஷேப். சோ அது என்ன அட்வான்டேஜ்? இப்போ வந்து செஸ்மிக் ஆஃப்ரை, எர்த்குயிக், பூகம்பம் வந்ததுன்னா எப்படி ஷேக் ஆனாலும் கோயில் வந்து இதாகாது, விழுகாது. அதுக்கான அந்த பேஸ் வந்து பெருசா போட்டாங்க அந்த காலத்துல. ஓகே. பூகம்பம் மட்டும் இல்ல சார், இப்ப சுனாமியே வந்தது சென்னையில, தமிழ்நாட்டுல திருச்செந்தூர் கோயில்ல மட்டும் பாத்தீங்கன்னா கடலே உள்வாங்கி போச்சு. சோ ஏதோ பவர் இருக்கு. சோ அந்த பவரை வச்சு அங்க கட்டினாங்களா, இல்ல கோயில் கட்டினதால அந்த பவர் வந்ததா? இல்ல, அது பவர் இருக்குதுன்ற அந்த அகம விதிகள் சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் கோயில் கட்டலாம்னு அந்த காலத்துல டினோட் பண்ணிக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துல கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி கட்டினது அந்த காலத்துல. ஓகே. ஆகம விதிகள் அப்படின்னா, ஆகம விதிகள்னா ஒரு கோயில்ன்றது ஒரு மனுஷன் தான் ரெப்ரசென்ட் பண்றது. சோ கை, கால், தலை, இதெல்லாம் வந்து இப்ப தலை கர்ப்ப கிரகம், அதான் கோபுரம். அப்புறம் வந்து அர்த்த மண்டபம், மக மண்டபம், வாகி பீடம், அப்புறம் தொப்புள் கொடி, அப்புறம் வந்து பாதம், ராஜகோபுரம். சோ என்ட்ரன்ஸ், பெரிய ராஜகோபுரம்ன்றது மெரியல் என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கும். சோ அந்த ராஜகோபுரம். இப்போ நவகிரக கோயில்னு நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு. நியர்லி குறைஞ்சபட்சம் ஒரு 300 years ஓல்டு. அது 1975ல தான் நாசாவே 9 கிரகம்னு கண்டுபிடிச்சாங்க. பட் நம்ம முன்னோர்கள் ஆண்டாண்டு காலத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கண்டுபிடிச்சு கோயிலே நிர்மாணிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கோயில்களை பாதுகாக்க வேண்டிய டியூட்டி எதனால சார்? ஒய் பாதுகாக்க? கன்சர்வேஷன் அண்ட் பிரிசர்வேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பழமையை வந்து நம்ம கல்ச்சர் அழிஞ்சிட்டே வருது. நம்ம பாதுகாக்கணும். ஒரு டெம்பிளை ரெனோவேட் பண்றோம் அப்படின்னா அதோட பழமை மாறாம பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டெம்பிள் 2 டைப்ஸ். ஒன்னு வந்து ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன். பிரிக் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ வந்தது. ஸ்டோன்ஸ் அதிக 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. சரிங்களா? அப்போ வந்து ஸ்டோன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் அப்போ இருந்ததுன்னா, அப்போ வந்து பிரிக்ஸ் தான் கண்டுபிடிக்கல, பிரிக், ஸ்டீல், சிமெண்ட்லாம் கண்டுபிடிக்கல. அப்போ ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. ஓகே. ஸோ இப்போ ஸ்டோன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஏன் ஸ்டோன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது இல்லை அப்படின்னா, பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனோட காஸ்ட்லியர், 8 times காஸ்ட்லியர் தென் ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன். இது 8 times ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட நிறைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்டு பர்சன்ஸ் கிடைக்கிறது இல்ல. அந்த காலத்துல வந்து பர்டிகுலர் அதுதான் ஃபீல்டா இருப்பாங்க. இப்போ ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் வந்துட்டு இருக்காங்க, இப்போ வந்து போயிட்டாங்க வேற ஃபீல்டுக்கு. சோ அதனால ஸ்கில்டு பர்சன் கிடைக்கிறது இல்ல. சோ பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா எல்லாம் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கும் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இருக்குது, அதுக்கும் ஸ்பெஷல் பர்சன்ஸ் இருக்காங்க. ஓகே. ஓகே. இப்போ ஒரு காலர் ரெடியா இருக்காங்க. வணக்கம், வெல்கம் டயல் ஜெயா டிவி. உங்க நேம் என்ன, எங்க கால் பண்றீங்க? வணக்கம். வணக்கம் சார், உங்க நேம் சார்? கவிதை ராஜா பேசுறேன். கோயில்கள் சம்பந்தமா என்ன கேள்வி இருக்கு கவிதை ராஜா சார் கிட்ட கேட்கலாம். நிறைய கிராமப்புற கோயில்களை பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மரம், செடிகள், கொடிகள் எல்லாம் வளர்ந்து முற்புதரா காட்சி அளிக்குது. அது பாத்தீங்கன்னா பெயிண்டிங் இல்லாம ரொம்பவே பாக்குறதுக்கு ரொம்பவே கோயில வந்து கொஞ்சம் அசிங்கமாவே இருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம வந்து சீரமைக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. கோவில் வந்து பாலடைக்கு ஃபர்ஸ்ட் காரங்கள், மரங்கள், அதோட வேர்கள் வந்து அந்த கோவில்ல வந்து ஸ்டோன்ஸ் வந்து போயிட்டு அதை டேமேஜ் பண்ணிடுது, ஸ்ட்ரக்சரலி டேமேஜ் பண்ணிடுது. ஸோ அப்படிங்கும்போது அந்த காலத்துல ஏன் போகல அப்படின்னா, அதோட பேஸ் காம்பவுண்டா சுத்தி வச்சிருப்பாங்க. அதோட பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பெரிய பேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால வர முடியாது. இப்போ வந்து அந்த பேஸ் யாரும் மறந்துட்டாங்க. இப்போ அந்த டெக்னிக் தெரியுது இல்ல. ஸோ நாமளும் டேரக்டா கோயில் கட்டுறாங்க, மரம் வந்துடுது, உள்ளுக்கு வந்து டேமேஜ் ஆயிடுது. ஓகே. ஸோ ஒரு கோயிலை ரெனோவேட் பண்ணணும் அப்படிங்கும்போது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. சாண்ட் பிளாஸ்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது, கெமிக்கல் டெக்னிக்ஸ் இருக்கு. சாண்ட் பிளாஸ்டிங் டெக்னிக்ஸ் சின்ன ரொம்ப துகள், ரொம்ப கம்மியா உள்ள சாண்டை வந்து பிரஸ் பண்ணுவாங்க, ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்ணிடலாம். ஸோ பெயிண்டிங் கெமிக்கல்ஸ் இப்போ கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த கெமிக்கல் வச்சு கிளீன் பண்ணா அந்த பழைய ஓல்டஸ்ட் ஸ்டைல்ஸ் கிடைச்சிடும். அது
இப்போ எக்ஸ்ட்ராடினரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க, 1000 ஆர்கிடெக்டுக்கு ஈக்குவலான டெக்னிக் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. இப்பயே அதை யூஸ் பண்ண முடியல. இப்பதான் சொன்னா இந்த ஒரு கலை அழிஞ்சிட்டே வருது சொல்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி இந்த கோயில் டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து போயிடுச்சு மக்களை விட்டு. ஏன்னா அது பாரம்பரிய ராஜா வந்து இந்த ஒர்க் தான் பண்ணணும்னு இது பண்ணிருப்பாங்க, செக்ரிகேட் பண்ணிருப்பாங்க. கோயில் கட்டுறவங்க கோயிலுக்காக கட்டிட்டு இருப்பாங்க அந்த காலத்துல. பட் இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து மாறிட்டு வேற ஃபீல்டுக்கு போயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் ப்ராப்ளம். சோ அவங்களுக்கு இதுல கட்டணும் தெரியல. அதே மாதிரி எல்லா கோயிலும் கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் கட்டணும் அப்படின்னா அந்த ஸ்டைல்ஸ் கிடையாது. இப்ப பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுனால ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுச்சு. ஸ்டோன் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல கிடைக்கணும், ஸ்டோன்ஸ் இருக்கணும், இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வருது. அப்புறம் வந்து நமக்கு வந்து காஸ்ட்லி, ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 8 times expensive than brick construction. Okay. So அதனால தான் don't live in a place where there is no temple. So இல்ல ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்லுவாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலத்துல கோயில் வந்து மக்களை பாதுகாத்தது. சோ அது கணக்கு. அதாவது ஆடிமழை கண்ணா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற ஆண்டாள் பாடல்ல சொல்லிருப்பாங்க, மேகம் இப்படி உருவாகுது, கடல் நீரை உள்வாங்கிய மேகம் வந்து அது வந்து குளிர்ந்து அது மழையா பெய்யுதுன்னு ரொம்ப சயின்டிபிக் டெக்னிக்லாம் இருக்கும் அந்த பாடல்ல. அந்த பாடல் மட்டும் இல்ல, ஆன்மீக கோயில்களும் நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடம், ஒரு அறிவியல் பாடம். சோ இதுல பேசிக்கா காஸ்மிக் எனர்ஜி கிரியேட் ஆகுதுன்றாங்க, அங்க போய் கும்பிட்டா நமக்கு நல்லதுன்றாங்க. சோ இது இந்த மாதிரி டெக்னிக் பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். காஸ்மிக் எனர்ஜி ஃப்ரம் சன். சோ வந்து பிரமிடல் ஷேப்ல கோயில் கட்டுறதுனால தான் அதை எனர்ஜி ஃபுல்லா 4th டைரக்ஷனும் அப்சர்வ் பண்ணி சோ அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணி கோயில்ல உள்ள அந்த கர்ப்பகிரகம், அந்த மகா மண்டபம், அர்த்த மண்டபத்துல கொடுக்குது. சோ ஒன்ஸ் என்டர் ஆனா அது வைப்ரேஷன் நம்ம ஃபீல் பண்ண முடியும். சோ அதுக்காண்டி தான் மக்கள் வந்து மனுஷனா வாழணும்ன்றதுக்காண்டி தான் கோயில் கட்டினது. சோ அது கோயிலுக்குள்ள போனா உனக்கு ஒரு நல்ல எண்ணம் வரும். ஓகே. சோ அப்படின்ற ஒரு அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை. சோ இப்பவும் அந்த எனர்ஜி எல்லாம் கொண்டு வராங்க. பிரமிடல் ஷேப்ல பாத்தீங்கன்னா இன்னும் சயின்டிபிக் எவ்வளவு ப்ரூவ் பண்ணி கெட்டு போகாம இருக்கும், ப்ரிசர்வ் பண்றாங்க அந்த காலத்துல. சோ அந்த மாதிரி ஷேப் எடுத்தாவே வந்துடும் நம்மளா. இப்போ மோஸ்ட் கோயில் பாத்தீங்கன்னா மலை மேலதான் இருக்கு. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி அது மேல கொண்டு போனாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. என்ன ரீசன் மலை மேல கோயில் கட்டினதுக்கு? ஓகே, ஆக்சுவலா ஒரு கோயில் கட்டணும் ஃபர்ஸ்ட் சைட் செலக்ஷன். சோ சைட் செலக்ஷன் அப்படின்னு பார்த்தா ரிவர் பேங்கை ஒட்டி தான் சைட் செலக்ஷன். ஏன் ரிவர் பேங்கை ஒட்டி சைட் செலக்ட் பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல ஹியூமன் செட்டில்மெண்ட் ரிவர் பேஸ் பண்ணி தான் இருந்தது, வாட்டர் காண்டி. சோ ஹியூமன் செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கோயில் கட்டுவாங்க. எதுக்காண்டி கோயில்? இந்த மக்களை பாதுகாக்கணும், இயற்கை பேரிடம் பாதுகாக்கணும்ன்றதுக்காண்டு. ஏன் இயற்கை பேரிடம் பாதுகாக்கணும்னா, அப்ப வந்து மட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் இருந்தது. சோ யாரும் அப்ப பணக்கார, சோ எல்லாமே குடிசை வீடுலாம். சோ மழை வந்தது, அந்த மாதிரி இடி இடிச்சது அப்படின்னா கோயில போய் பாதுகாப்பா உட்காரணும் கோயில் கட்டினாங்க. கோயில் வந்து இன்னொரு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா அந்த கோபுரம் இருக்கு, ஒவ்வொரு வேற டைரக்ஷன்ல இருந்து பார்த்துனா கூட இங்க ஒரு கோயில் இருக்கு, இந்த ஒரு ஊர் இருக்கு, ஒரு ஊரை ரெப்ரசென்ட் பண்ண ஒரு கோயில் கட்டினாங்க. ஆனா இப்போ அப்பெல்லாம் ரோட் நெட்வொர்க்லாம் கிடையாது, மக்கள் நடப்பாதே போயிட்டு இருந்தாங்க. சோ இங்க ஒரு கோயில் இருக்கு, இங்க ஒரு ஊர் இருக்கு அப்படின்னு போனாங்க. ஓகே. அதாவது பெரும் மழை வந்தாலும் இடி இடிச்சாலும் அது இடிய தாங்கக்கூடிய சக்தி, சம் டெக்னிக் இஸ் தேர். அத பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க என்ன பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம். டயல் ஜெயா டிவி. வணக்கம். ஹலோ சார், நான் சென்னையில இருந்து கார்த்திக் பேசுறேன். கார்த்திக், உங்களோட क्वेश्चन என்ன கார்த்திக்? தஞ்சாவூர்ல எல்லாம் டெம்பிள்ஸ் வந்துட்டு இப்ப கிராக் ஆயிட்டே இருக்கு. அது என்ன ரீசன்னால இப்ப நிறைய டெம்பிள்ஸ் அந்த மாதிரி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலா சார் அது வந்து மெயின்டெனன்ஸ் கிடையாது. இப்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ப்ராப்பரா பண்றோம். இப்ப வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். பார்க்கும்போது ஒரு ஸ்டோன் இதா பிரேக் ஆயிடுச்சு, அப்புறம் அதை மாத்தணும். அவங்க மாத்தாம என்ன பண்ணி விட்டுறாங்க, அது ஓவர் டேமேஜ் ப்ரிசர்வ் பண்ணாம விட்டுறாங்க. சோ டிகே அதிகமாயிட்டு இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சு அதை ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து ரிப்பேர் பண்ணணும். ஓகே. சோ அந்த மாதிரி ரிப்பேர் பண்ண மேஜர் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிடலாம். எதனால கிராக் ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த மெயின்டெனன்ஸ் இல்லாம, அந்த மரம் வருது, பக்கத்துல மரம் இருக்குது, அதோட வேர் வந்து உள்ளுக்கு போயிடுது. சோ அந்த மாதிரி. ஓகே சார், சனி பகவான் ஒரு கோயில் இருக்கு. இப்போ வந்து நாசா ரிசர்ச் சென்டர்லாம் அதை பத்தி ஆராயிறாங்க. என்னன்னா, அந்த சனி பகவான் கோயிலுக்கு மேல சனி பயிற்சி அந்த பர்டிகுலர் டைம்ல சேட்டலைட் பிக்சர் எடுத்தா அது வந்து டல்லா தெரியுது, மத்த டைம்ல கிளியரா தெரியுது. என்ன நம்மளோட சேட்டலைட் பிக்சராலேயே அதை எடுக்க முடியல, நம்மளோட கேமராலையும் ஷாக்காய் வந்து அதை ரிசர்ச் பண்றதா கேள்விப்பட்டேன். சோ சம் எனர்ஜி இருக்கு. இந்த மாதிரியான கோயில்கள்லாம் நம்ம எப்படி இப்போ தொடைக்க முடியாத தூசியாவது தட்டணும், முதல்ல உடையறது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே எப்படி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் உடையாம இருக்கிறதுக்கு சார்? ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சொன்னேன், கிராக் விடாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? கிராக் விடாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து கிராக் விடுதுன்னு தெரிஞ்சவே அது எதனால கிராக் அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு டெம்பிள்ஸ்க்கும் வந்து ரெனோவேட் பண்ண என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ், கெமிக்கல்னால வருதா, இல்ல வந்து மரங்கள்னால வருதா, இல்ல இந்த வாட்டர்ஸ், சோ அந்த இதனால வருது ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஓகே. அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஓகே சார். சோ ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் மேஜர் டேமேஜை தடுத்துடலாம். ஓகே. பழமையை பத்தி தெரியாம புதுமை நம்மளால படைக்க முடியாது. கோயில்கள் பழமை மட்டும் இல்ல, அது ஒரு அறிவியல் அற்புதம்னு சார் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பிரேக் அண்ட் வில் பி பேக் ஆன் டயல் ஜெயா டிவி.
வெல்கம் பேக் டு டயல் ஜெயா டிவி. பழமையான கோயில்களை பாதுகாப்பது, புனரமைப்பது அண்ட் கோயில்களை புதுசா கட்டுவது, இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆயிட்டு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரி கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணாம்னு ஏன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டாரு. பட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, உங்ககிட்டயே இருக்கும். ஸோ கால் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் பேக் சார். சார், இப்போ ஃபாரின்ல எல்லாம் கோயில் கட்டுறாங்க. ரொம்ப பாத்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் வந்து சிங்கப்பூர், மலேசியால நம்ம பாக்குறோம். அண்ட் வந்து இதுக்கெல்லாம் ஆகம விதிகள்லாம் ஃபாலோ பண்றாங்களா? என்ன டெக்னிக் சார்? இப்போ ஆகம விதிகள்னா கோவில்லாம் இப்படிதான் இருக்கணும்னு அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் தான் ரெப்ரசென்ட் பண்றது கோவில். கை கால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாட்டா. சோ கர்ப்பகிரகம், மணிமண்டபம், ராஜகோபுரம், காம்பவுண்ட் வால், கைகள், இதை ரெப்ரசென்ட் பண்றது. இதான் ஆகம விதிகள். ஒவ்வொரு சாமிக்கும், இப்ப சிவன் இருக்குது, அம்மன் இருக்கு, ஒவ்வொரு சாமிக்கும் வந்து டீப்பா வந்து டிஃபரன்ஷியேட் இருக்கு. டைரக்ஷன்ல எந்த டைரக்ஷன்ல வைக்கணும், எதை ஃபேஸ் பண்ணணும்லாம் இருக்குது. அதான் ஆகம விதிகள். என்னென்ன ஃபீட், எத்தனை ஃபீட் வைக்கணும்ன்றதுலாம் இருக்கு. இது வந்து ஆகம சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம என்ன டெம்பிள் பண்ண போறோம், அதுக்கு என்னென்ன இது கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தா நம்ம கட்டோம் நாமளா. ஓகே. சோ இது வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க. இங்க மட்டும் இல்ல, இந்தியா, US, UK எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க. ஒரு கோயில்னா இப்படிதான், ஒரு அம்மன் கோயில், ஒரு சிவன் கோயில் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கணும். அப்படியே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை பண்றோம். வெரி குட். இந்த நவபாஷான சிலைன்னு கேள்விப்படுறோம். அப்படின்னா 9 மூலிகைகளை செஞ்சுதான் நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, 9 லட்சம் மூலிகைகளோட காம்பினேஷன் தான் அந்த நவபாஷான சிலை. அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகத்தை நம்மளால பிரிக்க முடியாது. கலசத்துல நவதானியம் வைக்கிறாங்களே, இதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? கலசம் இதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? கலசம் எதுக்கு? கும்பாபிஷேகம் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றாங்க. ஏன் கும்பாபிஷேகம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கலசத்துல நவதானியங்கள் வச்சிருப்பாங்க, கோதுமை, பருப்பு, இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அதோட வீரியம் வந்து 12 வருஷம் தான் இருக்கும். எதுக்காண்டி அதை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஷியன் பீரியட்ல வந்து ஒரு உலகம் பேரிடையா விளைஞ்சு, உலகம் அழிஞ்சிடுச்சு, அடுத்த வர ஜெனரேஷனுக்கு வந்து அவன் நவதானியங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது, தேடக்கூடாது. சோ ஈவன் இப்ப சுனாமி வந்து டோட்டல் பில்டிங் அழிஞ்சா கூட அந்த கலசம் வந்து மிதக்கும் கடல்ல. சோ அந்த கலசத்தை எடுத்து மனுஷன் நவதானியங்கள் எடுத்து பயிரிட்டு அதை சாப்பிட்டு அவன் வந்து உயிர் வாழணுன்றதுக்கான அந்த கான்செப்ட் நவதானியங்கள் வச்சது. சோ நவதானியங்கள் ஏன் 12 வருஷம் பண்றோம்னா, நவதானியங்களோட அந்த எஃபெக்ட், அந்த ப்ரீடிங் எஃபெக்ட் வந்து வெள்ள 12 வருஷம் மட்டும் தான் இருக்கும். சோ அதுக்காண்டி அதை வச்சிருக்காங்க. வருஷம் மாத்திப்பாங்க. நாமெல்லாம் வந்து காலம் கடந்துதான் சிந்திக்கணும். அவங்க காலங்களையே கடந்து சிந்திச்சு இந்த அளவுக்கு கிரேட்டா இருக்காங்க. ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம், வெல்கம் டயல் ஜெயா டிவி. உங்க நேம் என்ன, கால் பண்றீங்க? சிவசங்கர் பெரியமேட்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே சார், உங்க क्वेश्चन என்ன சார்? சார் கிட்ட கேட்கலாம். எக்ஸ்ட்ரா டைம். இந்த சாண்ட் பிளாஸ்டிங் பண்றேன்னு சொல்லிருந்தீங்க. ஆமா. சாண்ட் பிளாஸ்டிங் அப்புறம் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, ட்ராக்ல ஃபில் பண்றதுக்கு, அதெல்லாம் பண்றதுக்கு. ஓகே. அது சொல்லுங்க. அது வந்து நேச்சுரலா பண்றதுக்கு என்ன சார்? அது நேச்சுரலா இப்போ அந்த இருக்கிற சாண்டும் அந்த ஸ்டோன் கூட இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா? ஆமா. அப்புறம் கெமிக்கல்ஸ் போடுறதுனால கெமிக்கல்ஸ் சைடு எஃபெக்ட் என்ன ஆகிடுமா? இல்ல, அதுதான் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அண்ட் கல்ச்சுரல் ஸ்டடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க, என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணலாம், அவங்க டீடைல்ஸ் வச்சிருப்பாங்க. சோ அந்த அது பாத்தீங்கன்னா, இப்ப பாலடைஞ்ச சிலைகளை இல்ல கோயிலை புதுப்பிக்கணும்னா ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னிக் சாண்ட் தூள் இருக்குல்ல, அதை வந்து பெயிண்ட்ல போட்டு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. சோ அதுல வந்து கிளீன் பண்ணி புது கோயில் கட்டும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தூள்லாம் கிடைக்கும். சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணி கிளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ், சார் கேட்க என்ன கெமிக்கல்ஸ் சொல்ல, அது வந்து கெமிக்கல் தனியா இது ஆர்காலஜி இந்தியால வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் நம்ம கிளீன் பண்ணுவோம். சோ அதோட பழமை, அந்த கன்சர்வேட்டிவ் நம்ம பாதுகாக்கலாம். ஓகே. நம்மளோட கல்ச்சர் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு உண்மையை, அறிவியல் அற்புதத்தை சொல்லுது. ஜஸ்ட் கோலம் போடுவோம். அந்த காலத்துல அரிசி மாவுல போடுவோம். அது வந்து சின்ன சின்ன பூச்சிகளுக்கு எல்லாம் உணவா இருக்கும். பொட்டு வைப்பாங்க லேடிஸ் பெருசா, குங்குமம். அது வந்து அக்கு பிரஷர் மெத்தட். அந்த பிளட் வந்து அது ஃபோர்ஸா வந்து ஹார்ட்ல போகும். அண்ட் ஆம்பளைங்க வந்து விபூதி பண்ணுவாங்க, பட்டையா அடிப்பாங்க. அது வந்து நீர் கோத்துக்காம இருக்கிறதுக்கு, ஏன்னா வெயில் அந்த காலத்துல வேலை செஞ்சாங்க. அதே மாதிரி எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கும். ஒயிட் அண்ட் ரெட்ல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. இதுல என்ன சயின்ஸ் இருக்கு, என்ன சொல்லி காட்டுது? ஆக்சுவலா வந்து ஹியூமன் பீயிங்ல வந்து ரெட் கார்பசல், ஒயிட் கார்பசல்ஸ் இருக்குது. சோ இது வந்து எல்லா மனுஷனும் ஒண்ணுதான், யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படின்றதுக்காண்டி தான் அந்த காலத்துல வந்து ரெட் அண்ட் ஒயிட்ல இருந்து பெயிண்ட் பண்ணிக்காங்க. சோ அதாவது கோயில வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மனுஷனோட கம்பேர் பண்றாங்க. சோ ரெட் கார்பசல், ஒயிட் கார்பசல் அந்த ஒயிட் பெயிண்ட் அண்ட் பிரவுன் பெயிண்ட்ஸ் அடிக்கிறாங்க. சோ அந்த கான்செப்ட் இதுதான் பேசிக். ஓகே. இப்ப தஞ்சை பெரிய கோயிலோட நிழல் வந்து கீழே விழாத அளவுக்கு கட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. கோயிலை பாதுகாக்கிறது அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து அங்க இருக்க சிலைகளை பாதுகாக்கிறது. சோ சிலைகள்ல கிராக் விழும்போது என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வந்து நம்ம சரி பண்றதுக்காக? ஓகே. சிலைகளை பாதுகாக்கிறது, சிலைகள் நார்மலா வந்து சிலை பண்றது தனி ராக்ஸ் இருக்கு. நார்மல் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோனை வந்து சிலை பண்றது இல்ல. இது சாஃப்ட் ஸ்டோன் இருக்கு. அப்பதான் ஆர்னமெண்டல் அவுட்புட் கொண்டு வர முடியும். சோ அதுல வைப்ரேஷன்
வைப்ரேஷன்ஸும் பார்ப்பாங்க. அந்த ஸ்டோன்ஸ் அந்த மலையில அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குதா, அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ண முடியுமா அப்படின்னு டெஸ்ட்லாம் இருக்குது. அதை எடுத்துட்டு அதுல தான் செலவு பண்ணுவாங்க. அந்த செலவு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு கோட்டிங் பண்ணுவாங்க, கெமிக்கல் கோட்டிங்ஸ். ஸோ கெமிக்கல் கோட்டிங்ஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும், அந்த சாமி லுக் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பூஜை பண்ணி இது பண்ணி அந்த பவர்ஸ் கொண்டு வந்துருவாங்க. ஓகே ஓகே சார். வணங்க ஆரம்பிக்கும் போதுதான் நாம் நிச்சயமா வளரவே ஆரம்பிக்கிறோம். பக்திக்கு மட்டுமல்ல, அறிவியல் அற்புதம், அதுதான் கோயில். சோ அதை பாதுகாக்கிறது நம்மளோட டியூட்டின்னு சார் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பிரேக் and we'll be back on Dial Jaya TV. Dial Jaya TV. ஆயிரங்கால் மண்டபத்தோட கோயில நம்ம எது பேசினாலும் எக்கோவே கேட்காது. அந்த தஞ்சை பெரிய கோயில் நிழல், கோபுர நிழல் கீழே படாது. இந்த மாதிரி 1000 அறிவியல் அதிசயங்கள் உள்ளடக்கிய கோயில்கள். இதை பாதுகாக்கிறது, புனரமைக்கிறது, புதுசா கட்டுறது, இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆயிட்டு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. சொன்ன உடனே ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். பேசுறேங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்து பக்கம் உள்ள திருவிடைமருதூர். ஓகே சார். அதாவது கோயில்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊரு. உங்களோட கேள்வி என்ன சார்? என்னுடைய கேள்விகள் வந்துட்டு எனக்கு ஒரு மிக ஆதங்கமான ஒரு நினைவுகளுக்கு இன்னைக்கு டிவியில் நடக்கிற இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஊற்றுகோலா இருக்கு. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு கோயில்களையும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கிரகச்சாரங்களையும் பிரதிஷ்டை பண்ணதே மனிதனுக்கு நோய் வராம இருக்கிறதுக்காக தான். அதான் என்னுடைய அனுபவத்துல இப்ப ஒவ்வொரு கோயில்கள்லயும் ஒவ்வொரு விருட்சகத்தை வச்சிருக்கிறாங்க. இப்ப சாதாரணமா சிவன் கோயில்ல போனோம்னா வில்வமர விருட்சகம் இருக்குதுங்க. அந்த வில்வ மரத்தினால அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கும் அங்க போகக்கூடியவங்களுக்கும் அந்த சக்கரை வியாதி இந்த மாதிரி ஒரு சில வியாதிகளை வந்து கட்டப்படுத்துற தன்மை வந்து அந்த வில்வ மரத்துல இயற்கையாவே இருக்கு. ஓகே சார். அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல பெரும்பாலான சிவன் கோயில்களும் பெருமாள் கோயில்களும் வந்து இன்னைக்கு வந்து பூஜையே இல்லாம சொல்ல போனா கோயிலுங்க பேர் இருக்கு, கோயில் பேர்ல சொத்து இருக்கு. ஓகே சார். உங்க கேள்வியை சுருக்கமா கேளுங்க சார். ஆமாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு இந்த கோயில்கள் எல்லாமே வந்து கரெக்டா செயல்பட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கு நமக்கு வந்துட்டு இந்த புதுசா வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, காய்ச்சல், இந்த சிக்கன் குனியா டொங்கு, இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு மூளைக்கு சம்பந்தமானது, இருதயத்துக்கு சம்பந்தமானது, இந்த மாதிரி பல வியாதிகள் வந்து நம்மள வந்து தாக்காம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமா சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை கோயில்கள்லயும் குறைஞ்சது வந்து ஒரு கால நேரமாவது பூஜை வச்சு அங்க இருக்கிற விருட்சங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கடமை. ஓகே, நல்ல பாயிண்ட் நீங்க கன்வே பண்ணிருக்கீங்க சார். கோயில்கள் எந்த அளவுக்கு சயின்டிபிக் அண்ட் மரம் இத பத்தி எல்லாம் பேசினாரு. அண்ட் மரம் சம்பந்தமான கேள்விதான். நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க மரத்தோட வேர் வந்து கோயில்களோட கட்டட அமைப்பு பாதிக்காத மாதிரி இருக்கணும்னு. நம்ம வீட்லயே துளசி செடி வைப்போம். ஏன் வைக்கிறோம்னா அது ஆக்சிஜன் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும், நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. சோ எந்தெந்த மரங்களை கோயில்கள்ல வளர்க்கலாம் சார்? அப்போ சோ அந்த இப்போ ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் வந்து ஏன் வளர்த்தாங்க அப்படின்னா நிழல் தரும், மக்கள் கூலிங், ஒரு கிளைமேட்டிக்கல் வந்து ரிசர்வ் பண்றது, கூலிங் ஏஜென்ட். இப்போ தஞ்சை பெரிய கோவில் பாத்தீங்கன்னா அது யூசர் ஃப்ரெண்ட்லியே கிடையாது. ஏன் அப்படின்னா பகல்ல போக முடியாது, மனுஷன் வெயில் அடிக்கும். இதே ராமேஸ்வரம் டெம்பிள் போனீங்க கம்ப்ளீட்டா கவர்டு கோட்டையாட் இருக்கும். சோ அது யூசர் அந்த மாதிரி. இப்போ மரம் வச்சிருந்திருக்கலாம். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்க மாதிரி ராமேஸ்வரம் டெம்பிள், தஞ்சாவூர் டெம்பிள் யூசர் ஃப்ரெண்ட்லி இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. மரம் ஏன் வச்சாங்கன்னா அந்த காலத்துல வந்து எல்லா இடத்துலயும் கவர் பண்ண முடியாது இல்ல. மக்கள் வந்து நல்லா லாரணும், அமைதியா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் பெரிய மரங்கள் வச்சாங்க, கிளைகள் நிழல் தரும் மரங்கள் வச்சாங்க. அந்த மரமே வந்து கோயிலுக்கு வந்து இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அதோட காம்பவுண்ட் வால், அதோட பேஸ் பேரியர் வந்து ரொம்ப பெருசா வச்சிருந்தாங்க. சோ அந்த மரத்தினால அந்த பேரியரை தாண்டி உள்ளுக்கு போக முடியாது. உள்ளுக்கு போனா தான் டேமேஜ் பண்ணும். சோ டேமேஜ் பண்ண முடியாம பேரியர் பண்ணாங்க. இப்ப யாரும் அதை கன்சிடரேஷன் பண்றது இல்ல. ஜஸ்ட் கோயிலை கட்டிடுறாங்க, காம்பவுண்ட் இல்லாம கூட இருக்குது நிறைய இடத்துல. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்கள் இவங்களோட ஆட்சியில் அமைக்கப்பட்ட, கட்டப்பட்ட, நிர்மாணிக்கப்பட்ட கோயில்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் டெக்னிக்கலி இது வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும் மத்தவங்களுக்கு, மக்களுக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து குப்தா பீரியட்ல தான் வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து கொண்டு வந்தாங்க, டெம்பிளுக்கு ஒரு ஸ்டைல்ஸ் கொண்டு வந்தாங்க. அது சவுத் இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பல்லவாஸ்க்கு வந்து கிரேட் எக்ஸாம்பிள் என்ன, மகாபலிபுரம். அது வந்து குகை கோவில், ஒரு மலை வந்து குறைஞ்ச கோவிலா இருக்குதுதான் பல்லவாஸ்ல பண்ணது மகாபலிபுரம். அப்ப ஸ்ட்ரக்சர் கல்லை எடுத்துட்டு வந்து கட்டுறது அப்படின்னு பார்த்தா இது காஞ்சிபுரத்துல டெம்பிள்ஸ் பண்ணிருப்பாங்க. இது பல்லவாஸ்க்கு அப்புறம் வந்து சோலாஸ் வந்தாங்க. சோலாஸ்க்கு அப்புறம் பாண்டியாஸ். சோலாஸ் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பிரிக் ஸ்ட்ரக்சர் இன் ஸ்டோன், கல்லுல வந்து பிரிக் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து கட்டினதான்